மாநகராட்சியை மாத்துறதுக்கு அரசு என்ன நிர்ணயம் வச்சிருக்காங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி 10 லட்சம் மக்கள் தொகை இருக்கணும். ஆனா அதை குறைச்சு ஏற்கனவே 3 லட்சம் மக்கள் தொகை இருந்தா போதும், ஆண்டுக்கு 30 கோடி வருமானம் இருந்தா மாநகராட்சியா தரம் உயர்த்திக்கலாம் அப்படின்னு ஒரு விதி இருக்கு. இப்ப 2024ல ஒரு 4 நகராட்சியை மாநகராட்சியா தரம் உயர்த்தினாங்க. அப்படி உயர்த்தும் போது அருகில் இருக்கக்கூடிய கிராம ஊராட்சிகளை இணைக்கிறாங்க. நகராட்சி மாநகராட்சியா மாறிச்சுன்னா கொஞ்சம் தான் வரி கூடும். ஆனா ஒரு கிராம ஊராட்சியை மாநகராட்சியா மாற்றும் போது கிட்டத்தட்ட 3 மடங்கு வரி உயர்வு இருக்கு. அதனால ராஜபாளையத்தை மாநகராட்சியாக மாற்றுவதை கண்டித்தும் தமிழ்நாட்டில் உயர்ந்துள்ள மின் கட்டண உயர்வை குறைக்க கோரியும் நாம் தமிழர் கட்சி சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம். முதல்ல ராஜபாளையத்தோட வரலாற்றை பார்த்துருவோம். 1941ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் 3ஆம் நிலை நகராட்சியாக ராஜபாளையம் இருந்தது. 1955ல் 2ஆம் நிலையாகவும், 1975ல் முதல்நிலை நகராட்சியாகவும், 1989ல் தேர்வு நிலை நகராட்சியாகவும், 2008ல இருந்து இப்போ வரைக்கும் சிறப்பு நிலை நகராட்சியாகவும் இருந்துட்டு இருக்கு. முதல்ல மாநகராட்சியா மாற்றணும் அப்படின்னா அதுக்கு ஒரு தேவை இருக்கணும். ராஜபாளையத்துக்கு அப்படி என்ன தேவை இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க பெருசா ஒரு தேவை இல்லை. மழைநீர் தேங்காம இருக்கணும், கழிவுநீர் குடியிருப்புக்குள்ள வராம இருக்கணும், பயணிக்க நல்ல சாலை இருக்கணும், குடிநீர் வசதி இருக்கணும், ரயில்வே மேம்பாலங்கள் இருக்கணும், அவ்வளவுதான். அது போக விளையாட்டு மைதானங்கள், பூங்காக்கள் இருக்கலாம். இதை தவிர இங்க என்ன தேவை இருக்கு அப்படின்னா ஒரு தேவை இல்லை. இதை சரி பண்ணாலே போதும். ஆனா ஏன் மாநகராட்சியா மாற்றணும் அப்படின்னா, இது யாருக்கு நல்லதுன்னா அரசியல்வாதிகளுக்கு மட்டும்தான் முழுக்க முழுக்க நல்லது. அப்ப நீங்க ஏன்பா எதிர்க்கணும்? நாம் தமிழர் கட்சி ஏன் இதை மாநகராட்சியா மாறுவதை எதிர்க்கணும் அப்படின்னா, அரசியல்வாதிகளுக்கு தான் நல்லதே தவிர மக்களுக்கு நல்லது இல்லை. ஏன் மக்களுக்கு நல்லது இல்லை அப்படின்னா, அரசுக்கு வருமானம் எங்க இருந்து வருதுன்னா மக்கள் செலுத்தக்கூடிய வீட்டு வரி, சொத்து வரி, குடிநீர் வரி, இந்த மாதிரியான வரிகள்ல இருந்து அரசுக்கு வருமானம் வரும். அரசு நிறைய இலவச திட்டங்களை கொடுக்குறாங்க. மகளிருக்கு இலவச பேருந்து, மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இலவச திட்டங்களை அறிவிச்சுட்டு அதுக்கு வருமானம் தேவைப்படுது. அப்ப வருமானம் தேவைப்படுதுன்னா தமிழ்நாடு அரசு கிட்ட வருமானத்தை பெருக்கக்கூடிய எந்த ஒரு வழியுமே இல்லை. வரிகள்ல இருந்து கிடைக்கக்கூடிய வருமானமும், மதுபான கடைகள்ல இருந்து கிடைக்கக்கூடிய வருமானம் மட்டும்தான் தமிழ்நாடு அரசு இயங்கிட்டு இருக்கு. இப்ப அந்த திட்டங்களுக்கு நிதி தேவைப்படுது அப்படிங்கிறதுனால நேரடியா வரியை உயர்த்தினாங்க அப்படின்னா மக்கள் இயல்பா போராட ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப போராடிட்டாங்க அப்படின்னா இது அரசுக்கு எதிராக முடிஞ்சிடும், மக்கள் அடுத்து நமக்கு வாக்களிக்க மாட்டாங்க அப்படின்னு இவங்க அடுத்து யோசிக்கிற திட்டம் தான் இந்த நகரமயமாக்கல். நகரமயமாக்கல் வெறும் நகராட்சிக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னா இல்ல. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 12,500 கிராம ஊராட்சிகள் இருக்கு, 480 பேரூராட்சிகள் இருக்கு, 138 நகராட்சிகள் இருக்கு. 2023 தரவின் அடிப்படையில் 21 மாநகராட்சி இருக்கு. இப்ப 2024ல ஒரு 4 மாநகராட்சியா மாத்திருக்காங்க. கிராமங்களோட எண்ணிக்கையை குறைச்சு, பேரூராட்சியோட எண்ணிக்கையை குறைச்சு, நகராட்சியோட எண்ணிக்கையை குறைச்சு மாநகராட்சியா மாத்துறாங்க. ஏன் மாநகராட்சியா மாத்த வேண்டாம் அப்படின்னு சொல்றோம்னா, இப்ப நகராட்சியில காலிமனையா இருக்கக்கூடிய இடங்களுக்கு வரி செலுத்த மாட்டோம். ஆனா மாநகராட்சியில காலிமனைகளுக்கு கட்டாயம் வரி செலுத்தியே ஆகணும். அதுபோக திடக்கழிவு மேலாண்மை திட்டம் இருக்கு, அந்த திட்டத்துக்கும் நம்ம வரி செலுத்தணும். ஏற்கனவே ராஜபாளையம் நகராட்சியாக இருக்கும்போது தமிழ்நாட்டிலேயே அதிக வரி உயர்வு ராஜபாளையத்துல இருந்தது நமக்கு எல்லாத்தையுமே தெரியும். இந்த இடத்துல ஏற்கனவே பல போராட்டங்கள் நடத்தியிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில திரும்ப வரி உயர்வு பண்ணோம் அப்படின்னா திரும்பவும் இந்த மக்கள் போராட ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு மாநகராட்சியா மாத்தினா திட்டங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி என்ன திட்டங்கள் தேவை இருக்கு நம்ம ராஜபாளையத்துக்கு? மக்களுக்கு முதல்ல என்ன தேவை இருக்கு? மக்கள் கேட்கறது எல்லாமே இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வீடு, பயணிக்க நல்ல சாலை, நல்ல குடிநீர், கழிவுநீர் தேங்காம இருக்கணும், கழிப்பிட வசதிகள் இருக்கணும். இந்த மாதிரி மக்கள் கேட்கறது அடிப்படை விஷயங்கள் மட்டும்தான். அதவே ராஜபாளையம் நகராட்சியால இங்க பூர்த்தி செய்ய முடியல. மாநகராட்சியா மாறி என்ன செய்ய போறாங்க? திரும்பவும் நாங்க சொல்லிக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், நகரமயமாக்கல் இருக்கக்கூடிய வேளாண் விளை நிலங்களை அழித்து விற்பனை நிலமாக மாற்றுவதற்கான மிக மோசமான திட்டம் தான் இந்த நகரமயமாக்கல். இயல்பாவே கிராமப்புறங்கள்ல மட்டும்தான் விவசாயம் பண்ண முடியும். ஏன்னா அங்க இருக்கக்கூடிய விலைவாசி, அங்க இருக்கக்கூடிய சூழலை பொறுத்து விவசாயம் அங்கதான் கிராமத்துல தான் பண்ண முடியும். இதே மாநகராட்சியா மாறிடுச்சு அப்படின்னா விவசாயிகள் யாரும் விவசாயம் பண்ண முடியாது. அங்க இருக்கக்கூடிய நீர்நிலைகள் முற்றிலுமாக அழிக்கப்படும். இயல்பாவே நீர்நிலை அழிஞ்சு போச்சுன்னா விவசாயம் பண்ண முடியாது. விவசாயம் பண்றதுக்கான அந்த ஆட்கள் கிடைக்க மாட்டாங்க. எல்லாருமே வரி அதிகமா கட்டியாகணும். அதிகமா கட்டியாகணும் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு இந்த விவசாயத்தில் இருக்கக்கூடிய வருமானம் போதுமானதா இருக்காது. அப்படிங்கிறதுனால இருக்கக்கூடிய வேளாண் விளைநிலங்கள் முழுவதுமாக அழிக்கப்பட்டு விற்பனை நிலங்களாக மாற்றப்படும். நீங்க நகராட்சியில் இருக்கும்போது ஒரு இடத்தை வாங்கிடலாம், மாநகராட்சியா இருக்கும்போது இடத்தை வாங்க முடியாது. ஏன்னா பல மடங்கு கட்டணம் அதிகம். பத்திரப்பதிவா இருந்தாலும் சரி, நீங்க அதுல வீட்டு மனைக்கான அங்கீகாரமா இருந்தாலும் சரி, வீடு கட்டுறீங்க அப்படின்னாலும் சரி, வீட்டு வரியா இருந்தாலும் சரி, சொத்து வரியா இருந்தாலும் சரி, எல்லாமே அதிகம்.
இப்போ உதாரணத்துக்கு ஒரு கிராம ஊராட்சியில வீட்டு வரி ₹1.50 இருக்கும். திருப்பூர் மாநகராட்சியா மாறினதுக்கு அப்புறம் மாநகராட்சியில வீட்டு வரி ₹6. இப்போ உதாரணத்துக்கு ராஜபாளையம் நகராட்சியில் எடுத்துக்கிறோம், அதிகபட்சம் ₹4 இருக்கலாம். மாநகராட்சியா மாறிடுச்சுன்னா ₹6. நமக்கு நம்மளோட ஆண்டு வருமானம் எவ்வளவு, அந்த வருமானத்துக்கு ஏற்றபடி விலைவாசி உயர்வு எல்லாமே கூடிருச்சு. இப்போ மின் கட்டணம் கூடிருச்சு, பால் விலை கூடிருச்சு. அடுத்து பெட்ரோல் டீசல் விலை ஒவ்வொரு முறை கூடும்போதும் அத்தியாவசிய பொருட்களோட விலை வந்து கூடிக்கிட்டே இருக்கு. ஏன்னா அங்க லாரிகளுக்கான வாடகை அவங்க கொடுத்தாங்கன்னா இப்போ இயல்பாகவே லாரிகளோட வாடகை அதிகரிச்சிடும். அப்படி அதிகரிக்கும் போது நம்மளுடைய வருமானம் இருந்தால் மட்டும்தான் இருக்கக்கூடிய விலைவாசி உயர்வை சகிச்சுக்கிட்டு நம்ம இருக்க முடியும். இதுல திடீர்னு மாநகராட்சியா மாறும்போது எல்லா வரியுமே நம்ம கட்டுறதுனால அது மக்கள் தலையில பெரும் ஆபத்து தான். இப்ப ராஜபாளையத்துல காட்டன் மில்லு அதிகமா இருக்கு. காட்டன் மில்லு அதிகமா இருக்குன்னா இங்க கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் மக்கள் இருக்காங்கன்னா ஒரு 10,000 பேர் கூட சொந்தமா தொழில் செய்யறவங்க இருக்க மாட்டாங்க. மற்ற எல்லாருமே அவங்க கிட்ட தொழிலாளியா தான் இருக்காங்க. இங்க மில்லு ஒரு 100 காட்டன் மில்லு இருக்குன்னா பெரும்பாலும் இங்க காட்டன் உற்பத்தி அதிகமா இருக்குன்னா அந்த முதலாளிகள் தான் சம்பாதிக்கிறாங்களே தவிர தொழிலாளிகள் சம்பாதிக்கல. அப்ப அரசு வந்து இதை வந்து கவனத்துல கொள்ளணும். இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய தங்கப்பாண்டி அண்ணாச்சி அவங்க கவனத்துக்கு இதை வந்து கொண்டு போகணும். ஏன்னா ஏற்கனவே பலமுறை வந்து கோரிக்கை வச்சாச்சு. இப்ப இருக்கக்கூடிய நகராட்சியே எந்த திட்டங்களும் உருப்படியா மக்களுக்கு போய் சேரல. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இது மாநகராட்சியா மாறுச்சு அப்படின்னா அது மக்களுக்கு இன்னும் ஆபத்து தான். முதல்ல யார் வந்து இந்த மாநகராட்சியா மாறணும் அப்படின்னு கோரிக்கை வச்சது? ஏற்கனவே நகராட்சியா இருக்கும் போதே அதிக வரி உயர்வு ராஜபாளையம் நகராட்சியில இருந்தது. அதை குறைக்க சொல்லி பலகட்ட போராட்டங்கள் நடத்தியிருக்கோம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில யாரு ராஜபாளையம் நகராட்சியா மாநகராட்சியா மாத்துறதுக்கு கோரிக்கை வச்சது? இங்க ஒரு சாமுராய் அப்படின்னு ஒரு மாத இதழ் இருக்கு. அந்த இதழ்ல ஜூலை மாத பதிப்புல ஒரு கட்டுரை வருது. அந்த கட்டுரையில எழுதியிருக்காங்க, என்ன எழுதியிருக்காங்கன்னா, இப்ப இந்த சட்டமன்ற தொகுதி ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி பொது தொகுதியில இருந்து தனி தொகுதியா மாறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்படி மாறிடுச்சு அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய மக்கள் எம்எல்ஏ அவங்க திரும்ப எம்எல்ஏவா நிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில மாநகராட்சியா மாறுச்சு அப்படின்னா இங்க வந்து மேயர் ஆயிடலாம். ஏன்னா எம்எல்ஏக்கு இல்லாத அதிகாரம் கூட மாநகராட்சி மேயருக்கு இருக்கு. சைரன் வச்ச கார்ல வருவாங்க. அப்ப எம்எல்ஏவோட மாநகராட்சி மேயருக்கு ஒரு அதிகாரம் இருக்கு. அந்த அதிகாரத்தை நம்ம எப்படியாவது கைப்பற்றிடலாம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். மாநகராட்சியா மாறிடுச்சுன்னா ராஜபாளையத்தில் இருக்கிறவங்க தானே மேயருக்கு நிற்க முடியும் அப்படின்னு. இங்க இருக்கக்கூடிய தலவாய்புரம் வரைக்கும் கிட்டத்தட்ட ராஜபாளையம் ஊராட்சி ஒன்றியத்துல 9 கிராம ஊராட்சிகளையும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஊராட்சி ஒன்றியத்துல ஒரு 5 ஊராட்சி மொத்தம் 14 கிராம ஊராட்சிகளை இந்த ராஜபாளையம் நகராட்சியோட இணைத்து மாநகராட்சியா மாத்துறாங்க. அண்ணாச்சி இருக்கக்கூடிய செட்டியார்பட்டி பேரூராட்சி இதுல வருது அப்படின்னா வரல. ஏன் அப்படின்னா பேராட்சியில் இருக்கக்கூடியவங்க அதிக கட்டணம் செலுத்தணும் அப்படின்னு. இப்ப அண்ணாச்சியோட அப்பா வந்து எங்க இருக்காங்கன்னா தலவாய்புரத்துல இருக்காங்க. அப்ப ஓட்டை மட்டும் தலவாய்புரத்துக்கு மாத்தினா போதும், இங்கே போட்டியிடலாம், யாருனாலும் போட்டியிடலாம். ராஜபாளையம் மாநகராட்சியாக மாறிடுச்சு அப்படின்னா அது முழுக்க முழுக்க கட்சிகளோட கட்டுப்பாட்டு கீழே வந்துடும். அங்க இருக்கக்கூடிய வன்னியம்பட்டி விளக்குல இருக்கக்கூடிய ஒருத்தர் கூட ராஜபாளையம் நகராட்சிக்கு ஒரு மாமன்ற உறுப்பினர் ஆகலாம், மேயராக கூட ஆகலாம். ஏன்னா மேயரு மாமன்ற உறுப்பினர் பொறுத்த வரைக்கும் யாரு அதிகமா பணம் கொடுக்காங்களோ அவங்களுக்கு தான். இப்ப தேர்தல் எப்படி நடந்துகிட்டு இருக்குன்னா ஜனநாயக முறைப்படி நடக்கல, ஏழை முறையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. யார் அதிகமா பணம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு சீட்டு, யார் அதிகமா பணம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அந்த மறைமுக தேர்தல் மூலமா மேயரை தேர்ந்தெடுப்பாங்க. இதுதான் இங்க நடக்க போகுது. அதனால நாம் தமிழர் கட்சி இந்த மாநகராட்சியை ராஜபாளையத்தை மாநகராட்சியை ஆக்கும் அப்படிங்கிற திட்டத்தை வந்து கைவிடணும் அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சியோட கோரிக்கை. இது யாருக்கு எப்ப தெரிஞ்சது அப்படின்னா இது 2வது தடவை கருத்துரு அனுப்பியிருக்காங்க. ராஜபாளையம் நகராட்சி ஆணையாளர் வந்து ஏற்கனவே ஒரு கருத்துரு அனுப்பியிருக்காங்க. ராஜபாளையம் நகராட்சி கூட இந்த 9 ஊராட்சிகளை இணைத்து மாநகராட்சியா மாத்துறதுக்கு நாங்க முயற்சி எடுக்க போறோம். அப்ப இந்த 9 கிராம ஊராட்சிகளுக்கான பரப்பளவு, அதனுடைய மக்கள் தொகை, 3 வருடத்திற்கான தணிக்கை செய்யப்பட்ட ஆண்டு வரவு செலவு கணக்கு, வருமானம், இது எல்லாத்தையும் கொடுத்தீங்க அப்படின்னா நாங்க மாத்திரோம் அப்படின்னு இருக்காங்க. மாநகராட்சியை மாத்துறதுக்கு அரசு என்ன நிர்ணயம் வச்சிருக்காங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி 10 லட்சம் மக்கள் தொகை இருக்கணும். ஆனா அதை குறைச்சு ஏற்கனவே 3 லட்சம் மக்கள் தொகை இருந்தா போதும், ஆண்டுக்கு 30 கோடி வருமானம் இருந்தா மாநகராட்சியா தரம் உயர்த்திக்கலாம் அப்படின்னு ஒரு விதி இருக்கு. இப்ப 2024ல ஒரு 4 நகராட்சியை மாநகராட்சியா தரம் உயர்த்தினாங்க. அப்படி உயர்த்தும் போது அருகில் இருக்கக்கூடிய கிராம ஊராட்சிகளை இணைக்கிறாங்க. நகராட்சி மாநகராட்சியா மாறுச்சுன்னா கொஞ்சம் தான் வரி கூடும். ஆனா ஒரு கிராம ஊராட்சியை மாநகராட்சியா மாற்றும் போது கிட்டத்தட்ட 3 மடங்கு வரி உயர்வு இருக்கு. அதனால கிராம ஊராட்சிகளுக்கு என்று தனித்த அதிகாரம் இருக்கு. அந்த அதிகாரம் கிராம ஊராட்சி மன்ற தலைவருக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் இங்க இருக்க யாருக்குமே இல்ல. அப்ப ஊராட்சியாவே தொடரணும் அப்படின்னு அந்த 4 நகராட்சியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் போராட ஆரம்பிச்சாங்க. அப்படி போராடக்கூடிய ஒரு சூழ்நிலையில அரசு என்ன செய்யுது, இப்ப திட்டங்கள் வேணும்னா மாநகராட்சியா இருந்தா மட்டும்தான் அந்த திட்டத்தை கொண்டு வர முடியும் அப்படிங்கிற விதியை முதல் தளர்த்தணும். இவங்க என்ன செய்யறாங்க, மாநகராட்சியா மாத்துறதுக்கு உண்டான அந்த விதிமுறைகளை தளர்த்துறாங்க. 3 லட்சம் மக்கள் தொகை இருந்தா போதும் அப்படிங்கிறத 2 லட்சமா குறைக்கிறாங்க. ஆண்டுக்கு 30 கோடி வருமானமா இருக்கிறத 20 கோடி வருமானம் இருந்தாலே போதும் அப்படின்னு அதை குறைக்கிறாங்க. நீங்க ஒண்ணு செய்யுங்க,
மாநகராட்சியா மாறினா இந்த திட்டங்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றீங்களா? அந்த திட்டத்துக்கு நீங்க அந்த திட்டத்துக்கு உண்டான விதிமுறைகளை நீங்க அதை மாத்துங்க. மாநகராட்சியை மாத்துறதுக்கு உண்டான விதிகளை மாத்துறதுக்கு பதிலாக இதை மாத்துங்க. நாம் தமிழர் கட்சி சார்பாக மீண்டும் ஒரு கோரிக்கை வைக்கிறோம். ராஜபாளையத்தை மாநகராட்சியாக மாற்றும் போது திரும்பவும் நீங்க மக்கள்கிட்ட கருத்து கணிப்பு கேட்காம மக்கள்கிட்ட கருத்து கணிப்பு கேளுங்க. மக்கள் எங்களுக்கு மாநகராட்சியா மாற்றுறதுல விருப்பம் அப்படின்னு மக்கள் சொன்னாங்க அப்படின்னா நீங்க தாராளமா மாத்திக்கோங்க. நாங்க அரசியலுக்காக இதை எதிர்க்கவில்லை, மக்களுக்காக எதிர்க்கிறோம். எனவே நாம் தமிழர் கட்சி சார்பாக மீண்டும் எங்களுடைய கோரிக்கையை அரசுக்கு தெளிவாக பதிவு செய்கிறோம். ராஜபாளையம் நகராட்சியாவே இருக்கணும். இங்க இருக்கக்கூடிய ஊராட்சிகளாகவே இருக்கணும். அங்க இருக்கக்கூடிய திட்டங்களை நீங்க அதிகப்படுத்துறதுக்கு திட்டங்கள்ல இப்போ உதாரணத்துக்கு ஊராட்சிக்கு 3 லட்சம் ஒரு திட்டம் வேணும் அப்படின்னா ஊராட்சி மன்ற தலைவருக்கு 3 லட்சம் இருந்தா அதிகாரம் இருக்கு. 5 லட்சம்னா நீங்க ஊராட்சி வட்டார வளர்ச்சி அலுவலர் அனுமதி கொடுக்கணும். 5 லட்சத்துக்கு மேலனா மாவட்ட ஆட்சித்தலைவர் அனுமதி கொடுக்கணும். இப்போ ஊராட்சிக்கு ஒரு திட்டம் தேவைப்படுது, அதுக்கு 5 லட்சம் தேவை அப்படின்னா அந்த விதியை மாத்துங்க. ஊராட்சி மன்ற தலைவருக்கு 5 லட்சம் வரைக்கும் அனுமதிக்கலாம், 8 லட்சம் வரைக்கும் வட்டார வளர்ச்சி அலுவலருக்கு அனுமதி கொடுக்கலாம், 8 லட்சத்துக்கு மேல மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அனுமதி கொடுக்கலாம். அப்படிங்கிற விதியை தேர்வு பண்ணுங்க அப்படின்னு நாம் தமிழர் கட்சி சார்பாக கேட்டுக்கிறோம். புரட்சி எப்போதும் வெல்லும், நாளை நமது வெற்றி அதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர்.